ஏய் நில்லுங்கடா ராஸ்கல். ஓடுனீங்க சுட்டுடுவேன். நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் தலகாணி போட்டு வச்சிருந்தேன். ஏய் எங்கடா பார்த்தது? ஏய் போடா. எங்கடா பார்த்தது? சொல்டா. சொல்றேன் சொல்டால. கீழே தான் சார் இருக்காரு. ஏய் மூவ் மூவ். என்னாச்சு? ஏதோ நடந்தது சொல்ல நான்டா. ஆமா, எல்லாம் கைகூடி வர நேரத்துல ஒரு முட்டுக்கட்டை. யாரு? கண்ணனோட அம்மா. என்னப்பா சொல்ற? இன்னைக்கு காலையில கண்ணனோட அம்மா ருக்மணி வீட்டுக்கு வந்துட்டு தன்னோட பழைய உறவெல்லாம் ரினியூ பண்ணிட்டு போயிருக்காங்க. இது என்னப்பா புது கதையாகுது? புதுசுதான், ஆனா கதை இல்லை. இன்னைக்கு காலையில ஆசிரமத்துல நான் ருக்மணிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவ வரவே இல்லை. அத்தையோட கொஞ்சம் குலாவிட்டு இருந்திருக்கா. குடும்பமே சந்தோஷமா இருந்திருக்கு. அது எப்படி? அது அந்த சிடுமூஞ்சி ரங்கநாத மனசு மாதிரி தங்கச்சி வீட்டில் சேர்த்துனாரா? இல்ல, நல்ல வேலை இல்லை. அவர் மட்டும் நமக்கு இன்னும் சப்போர்ட்டா இருக்காரு. அப்போ அந்த அம்மா அதுக்கு வந்தது கண்ணனுக்கு ஒரு வேளை பொண்ணு கேட்டு வந்ததா? இல்லண்ணே, சும்மா ஒரு ஃபார்மல் மீட்டிங் தான். இது எங்கேயாவது வளர்ந்து பொண்ணு கேட்குற அளவுக்கு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னப்பா நீ தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகினேன். அதான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்லை, அந்த ஆள் வேற உனக்கு சாதகமாக இருக்கிறான். அப்புறம் என்ன, இதையே அப்படியே மெயின்டைன் பண்ணி கல்யாணம் வரைக்கும் ரிட்டர்ன் போடுவோம். அதான் என்னோட பிளான். இப்போதான் ருக்மணிக்கு மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. கண்ண மேலே கொஞ்சம் எரிச்சலாக இருக்கா. இந்த சமயத்தில் அந்த ரெண்டு ஃபேமிலி சேர்றது நல்லதா? நல்லது இல்லை தான், ஆனால் உனக்கு தான் எல்லா வினாக்கும் ஒரு விட தெரியும்ல. சலிச்சிடுவே நீ. சளைக்க கூடாது, சளைக்க மாட்டேன். நீ போலி டாக்குமெண்ட் தயார் பண்றது தானே? ஏய் என்கிட்ட மாற்ற வரைக்கும் அது உனக்கு சாதனை மாதிரி தான் தெரியும். இப்ப மாட்டிட்டல்ல, இனிதான் ஆரம்பிக்குது உனக்கு சோதனை, வேதனை, தண்டனை எல்லாமே. சொல்ற சொல்லு சொல்லு சொல்லு. இல்லடா. ஏய் வாய் திறந்து சொல்லு சொல்லு. சொல்லுடா சொல்லுடா. சொல்லு சொல்லு. கமான் சொல்லு. சொல்றானா சொல்லு. சொல்லு சொல்றா சொல்லு. சொல்றானா சொல்லு 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 சொல்லு. கமான் சொல்லு சொல்லு. ஏய் எழுதிக்க. சொல்றா. அடிக்காதீங்க செத்துருவேன். அடிக்காதீங்கயா, செத்து போயிடுவையா. சொல்றா சொல்றேன். ஏய் சொல்றானா சொல்றா. சொல்லு சொல்றா சொல்றா. சொல்லுடா சொல்லு சொல்றா. சொல்லு சொல்லு சொல்றா சொல்றா. நிரபராதிங்க ஐயா, நம்புங்க ஐயா. நடந்த தப்புக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதுங்க, எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கண்ணன் தான் என்ன வீண் பழி போட்டு மாட்டி விட பார்த்துருக்காங்க. அப்புறம் ஏன்டா கண்ணனை ஆள் வச்சு அடிச்ச? என் மேல வீண் பழி போட்டதாலதான் அவனை கொலை பண்ண முயற்சி பண்ண, அவ்வளவுதான். ஏய் இந்த மாதிரிலாம் கேட்டா நீ உண்மையை சொல்ல மாட்டேன். உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் இருக்குடா. இப்ப சொல்லு, உண்மை சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லுடா. சொல்றா சொல்லு சொல்றா சொல்லு சொல்லு. சொல்லு சொல்றா சொல்லு. உண்மை சொல்லு. உண்மையை சொல்லிடுறேன். இந்த தப்புகள் காரணம் அந்த கண்ணப்பன் தான்.
மாமி அது அப்படியே கிளறண்டே இருங்கோ. ஆ. விட்டுறாதீங்க. என்ன ஆ வச்சுட்டேல? வச்சுட்டேன். என்ன இங்க விட வேண்டாம், அங்க கொண்டு போன அப்புறம் விட்டா போதும். நீங்க அங்க போய் பாருங்க. ஆ. எல்லாம் கரெக்டா வச்சாச்சா? மாமி கொஞ்சம் ஜூஸ் கலக்கி வைங்க, வரவளுக்கெல்லாம் கொடுக்கலாம். சரி மாமி. பூ கட் பண்ணிட்டேல? இன்னைக்கு நிச்சயம் கொடுத்துருவாங்க சார். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே சார். தம்பி என்ன கொஞ்சம் கில்ல. நிஜம்தான் நிஜம்தான். என்ன நிஜந்தா? இல்லை நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் கனவா நினைவான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. இப்போ நிஜம்தானது ப்ரூஃப் ஆயிடுச்சு. பின்ன என்னப்பா, நேற்று தான் ருக்கு ஃபோட்டோ உன் கைக்கு வந்த மாதிரி இருந்தது. நீ கூட அதை பார்த்து இஷ்ட தேவதை அஷ்ட தேவதைன்னு பெணாத்தின்னு இருந்த. இப்போ இதே வீட்டில் மாப்பிள்ளையா வந்து உட்காந்துக்கிறேன்னா நீ ஜெயிச்சிட்டப்பா, ஜெயிச்சிட்ட. அதான் ஏகே அரவிந்த் கிருஷ்ணா. அலமு ஜூஸ் ரெடி. இதோ வந்துட்டேன். ஜேன்னு இதுல ஊட நீங்க அடக்கி வாசிங்க. ஏய் எங்கடி கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துன்னு போயிட்டு இருக்க? முதல்ல மாப்பிள்ளைட்ட கூட, அவர் தான் டென்ஷனா இருக்கார். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எடுத்துங்க. எடுத்துங்க. நான் இத வரேன். ஏன்பா இது மாதிரி ஜூஸ் கொடுத்ததுக்கு பதிலா இதுல ஏதாவது மேட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்ல. மாமனார்கிட்ட கேட்கவா? மாப்பிள்ள தோணா நீங்க விவசாய எல்லாம் பேசுங்க, சும்மா இருங்க. என்ன விவசாய எல்லாம் பேசுறாங்க? உலகத்துல பாதி மாப்பிள்ளை தோணுங்க இப்படிதான். நிச்சயதார்த்தம் கண்ணாலத்தெல்லாம் மப்பு விட்டுக்கின்னு என்ன பேசுறோன்னு தெரியாம பேசி கண்ணாலத்தையே நிறுத்திடுவானுங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்தா நான் உங்களை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். வணக்கம் மாப்பிள்ள. ஹலோ. நமஸ்காரம். உள்ள போங்க. மாப்பிள்ள பத்மநாபா வரார். ஓ பத்மநாபன். நமஸ்காரம். ஆத்துல வரலையா? வரல. சரி, நான் உன் இடத்துல இருந்திருந்தா ஆத்தை விட்டு வெளியிலேயே வந்திருக்க மாட்டேன். நீ அதெல்லாம் பார்க்காம வந்திருக்கிய, அதுவே ரொம்ப சந்தோஷம். சரி வா, மாப்பிள்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் பத்மநாபா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுமே. என்ன பண்ணணும் சொல்லு. என் மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. ம். நீ தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து இந்த ஃபங்க்ஷன் நடத்தி வைக்கணும். ப்ளீஸ் எனக்காக. அதுக்கு என்ன, பேஷா பண்ணிட்டா போறது. சரி வா, மாப்பிள்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். சாரி, உன் பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா. நமஸ்காரம். நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கேன். அரவிந்த், இவர் பத்மநாபன், எனக்கு நெருங்கின சொந்தம். நமஸ்காரம் சார். பத்மநாபா, நமஸ்காரம். இது என் மாப்பிள்ளை அரவிந்த் கிருஷ்ணா. ஆஹா. அரவிந்த், உனக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நீ சபையில் ஓரியா உட்காந்துருக்கிறத பார்த்தா மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதான் பத்மநாபனை உன்னை தத்து எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அவருக்கு அப்ஜெக்ஷன் இல்லை, உனக்கு. தம்பி நம்ம பங்குக்கு அப்பா செட் பண்ண மாதிரி அவரும் ஒரு பங்கு அப்பா செட் பண்ணிட்டாரா? சொன்னதெல்லாம் மறந்துட்டீங்களா? ஜாக்கிரதை. என்ன அங்கிள் இதெல்லாம் கேட்கணுமா? நான் கொடுத்து வச்சிருக்கணும் சார். இதை நான் வாழ்நாள் பூரா மறக்க மாட்டேன். என்னப்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு, மனுஷாளுக்கு பெருமையை ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சுட்டு போறதானே. அது சரி, நான் ரொம்ப லக்கி சார். எல்லாம் தானா அமையிறது. நான் லக்கின்னு கூட சொல்ல முடியாது. சாரோட பொண்ணு ருக்மணி தான் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணவன். பாட்டி அந்த பூ எடுத்து கொஞ்சம் வச்சு விட. என்னால முடியாது, நீயே எடுத்து வச்சுக்கோ. வர வர உன் டார்ச்சர் அதிகமாயிட்டே போறது. ஏன் அவஸ்தை எனக்குள்ள தெரியும். குழந்தை இப்போ ஒன்றும் கெட்டு போலடி. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, எனக்கு நெஞ்சு வலி மாரடைப்பு எதையாவது சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவோம். பாட்டி உனக்கு பிடிக்கலன்னா எங்கேயாவது வெளியே போயிட்டு சாயந்தரமா வா. சும்மா நின்று டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த நிச்சயதார்த்தம் நடந்தே ஆகணும் பாட்டி. அடியே, உன் விளையாட்டு விபரீதமா தாண்டி முடிய போறது. வந்திருக்கிற சொந்தக்காரெல்லாம் என்னடி நினைப்பா? நாளைக்கு இது பொய் நிச்சயதார்த்தம் சொன்னா நம்புவாளா? உன் கூத்த பார்த்து அவள்லாம் சிரிக்க மாட்டாளா? யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் காதல் ஜெயிக்கணும்னா நான் கொஞ்சம் பொறுத்து போய் தான் ஆகணும். நீ சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இரு. போடி, பெரியவா சொல்றத தட்டினா எவ்வளவு அவஸ்தைப்படணும்னு சீக்கிரமா நீயே தெரிஞ்சுப்ப. பெருமாளே, இதெல்லாம் பார்க்காம என்ன அழைச்சுன்னு போயிட்டா தேவல. இருக்கோ நீ ரெடியா? ஏன்னா
இதுக்கப்புறமும் நம்ம தனித்தனியா பிரிஞ்சிருக்கணுமா? வேற வீடு பாருங்க, நம்ம தனியா போயிடலாம். என்னடி ஆச்சு? இன்னும் ஆறதுக்கு என்னென்ன இருக்கு? நாம கனவு கண்ட கல்யாணம் கனவாவே போயிடுத்தே. ஏண்டி சலிச்சுக்கிற? இதெல்லாம் வெறும் நாடகம் தானே. ஓ, நீங்களும் அவளோட சேர்ந்துட்டல? விளங்கின மாதிரி தான். பாட்டி சும்மா ஏதாவது பெனா திண்டே இருந்தா அப்புறம் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். போடி, நீ மாச்சு உன் நிச்சயதார்த்தம் ஆச்சு. என்ன தாத்து இது? இதெல்லாம் வெறும் டிராமான்றத கடைசி வரைக்கும் இந்த பாட்டி புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறது. என்னமோ நிஜமாவே எனக்கும் அரவிந்த் சாருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கிற மாதிரி எப்படி புலம்பிட்டு போறது பாரு. பிடுருக்கு கிழவி பழம் பஞ்சாங்கம். நம்ம மாதிரி எங்கர் ஜெனரேஷன்ஸோட தாட்டாவை புரிஞ்சுக்க மாட்டா. நீ ரெடியாகி கிளம்பு. சமந்தி, சமந்தி, வாங்க சமந்தி, வாங்க உட்காருங்க. கோத நன்னா இருக்காளா? பேர நன்னா இருக்கானா? 2 பேரும் சௌக்கியமா இருக்கா. சம்மந்தி ஆத்துல இல்லையா? அவர் ரங்கநாதாத்து வரைக்கும் போயிருக்கார். ருக்குவுக்கு நிச்சயதார்த்தம் இல்லையோ? ஓ அப்படியா? அவரை பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். ஏன் நீங்க போகலையா? எப்படி போக சொல்றேன்? ராஜா இருக்கிற நிலைமையில என் மனசுல சந்தோஷமே இல்லாம போயிடுது. அவாத்து விசேஷத்துல நாம கவலையோட உட்கார்ந்துட்டு இருந்தா நன்னாவா இருக்கும். அதான் நான் வரலன்னு சொல்லிட்டேன். நான் இப்படி பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல, உள்ளது தானே நீங்க சொல்றேன். செத்தருங்க, காஃபி போட்டு கொண்டு அந்த வர. சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம், உட்காருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நிறைய இடத்துக்கு போகணும். நாளைக்கு கோதையோட குழந்தைக்கு, அதான் உங்க பேரனுக்கு புண்ணியாஜனம், அதை நேரம் சொல்லி அழைச்சிட்டு போலான்னு தான் வந்தேன். சம்மந்தி எப்போ வருவார்? அவர் மத்தியானத்துக்கு மேல வந்துருவார். அப்படியா? சரி, நான் நேரம் வந்து அழைச்சிட்டு போன தகவலை அவர்கிட்ட சொல்லுங்க. நாளைக்கு கண்டிப்பா நீங்க 2 பேரும் அங்க வரணும். கண்டிப்பா வந்துருவோம். எங்க பேரனுக்கு புண்ணியாஜனம் வச்சிருக்கேன், நாங்க வராமல இருப்போம். அப்ப நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்க. வரேன் சம்மந்தி. வாங்க. கண்ணன், சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு இன்னும் ½ அன் ஹவரில் நம்ம இங்கேருந்து புறப்படுறோம். அதுக்குள்ளே உங்கள் லாயர்கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசிட்டு வாங்க. சரி. சொல்லுங்க கண்ணன். ஹலோ சார், குட் நியூஸ். நேற்றுக்கு நைட்டு பார்த்தசாரதியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் கண்ணப்பனும் அவனுங்கிறத எழுதி கொடுத்துட்டான். வெரி குட், வெரி குட். உங்க முயற்சி வீண் போகல. இப்போ எங்க இருக்கீங்க? இப்போ ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே கிளம்பிடலான்னு இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்காரு. அநேகமாக நைட் ஒரு 10 மணிக்குள்ள சென்னைக்கு வந்துடுவோம். ஓகே கண்ணன், அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண உடனே உங்க மாப்பிள்ளையை ரிலீஸ் பண்ண எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன். நீங்க இங்க வந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி சார். அப்புறம் முடிஞ்சா இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடுங்க சார், தைரியமா இருப்பாரு. ஓகே கண்ணன், நீங்க கிளம்பி வாங்க, பேசிப்போம். ஓகே சார், தேங்க்யூ. அங்கிள் ருக்குக்கு தான் வெயிட்டிங். இதை வந்துட்டே இருப்பா. பூஜைக்கு வேணும். என்னடி சோகமா இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பொண்ணு நிச்சயதார்த்தம், சந்தோஷத்தையே காண மூஞ்சில. சந்தோஷமா தானே இருக்கேன். சுவாமின், ஆரம்பிச்சிடலாமே? ஆரம்பிச்சிடலாம், பேஷா ஆரம்பிச்சிடலாம். பொண்ணு அழிச்சுன்னு வரல. ருக்கு கூப்பிடுறீ. ருக்கு, ருக்கு. சுவாமின், பத்மநாபன் தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து நிச்சயதார்த்தம் நடத்த போறார். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளையோட அப்பா இந்த மனுஷனா? கொடுமை கொடுமை. நொய் நொய் புலம்பாம சும்மா இருடி. பத்திரிக்கை படிக்கலாமோன்னு. பேஷா படிங்க.
நிச்சயதார்த்த சுபமுகூர்த்த பத்திரிகை. நிகழும் தாரண வருஷம் தை மாசம் 20ஆம் தேதி வரும் 22/1/2005 அன்று ஒலக்கூர் கிடாம்பி ஸ்ரீ ரங்கநாத ஐயங்காரின் சீமந்த புத்திரி ருக்மணி என்கின்ற ருக்குவுக்கும் கோடி கன்னிகாதானம் பத்மநாப தாத்தாச்சாரியாரின் புத்திரன் அரவிந்த் கிருஷ்ணா என்கின்ற அரவிந்திற்கும் பாணி கிரகணம் செய்வதாய் இன்று பெற்றோர்களின் சம்மதத்துடன் பெரியோர்களின் முன்னிலையில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. வரும் 22/1/2005 ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் காலை 7:30 முதல் 9 மணிக்குள் சுபமுகூர்த்தம் நிச்சயிக்கப்பட்டிருப்பதால் பெரியோர்கள் அனைவரும் திருமணத்திற்கு வந்திருந்து திருமண தம்பதிகளை ஆசீர்வதிக்குமாறு மிகவும் விரும்பி வேண்டி பெற்றோர்களின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாசக தோஷகா க்ஷந்தவ்யா. கையெழுத்து போடுங்க. பொண்ணும் மாப்பிளையும் மாலையை மாத்திக்கோங்க. சதமானம் பவதி சதாயுஷ் புருஷத் சதேந்திரிய ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்காயுஷ்மான் பவ தீர்க்க சுமங்கலி பவ சர்வாபிஷ சித்திரஸ்து. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबिके